ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேரமௌண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். அது ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இதில் நம்ம கவர் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைமரி சப்ஜெக்ட்ஸ். அதாவது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் அந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 10 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரைமரி சப்ஜெக்ட்ஸ் இல்லை மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அது மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். அண்ட் இது நடக்க போகிற டியூரேஷன் பார்த்திங்கன்னா மே மந்தில் ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டாக மே 6th வந்து ஸ்டார்ட் ஆகும். மே 6th ஸ்டார்ட் ஆகி எண்டிங் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் எண்டில் முடியும். ஸோ மே ஜூன் 2 மாதம்தான். இந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் இந்த ப்ரைமரி சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லப்படுற 4 சப்ஜெக்ட் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபார்மகாக்னசி. ஸோ வெறும் இந்த ப்ரைமரி சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரைமரி டெஸ்ட் பேட்ச் தான் ஃபஸ்ட்டு போடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நேம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பேரமௌண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி நடக்கும், அதை பற்றிலாம் இப்போ சொல்லிடுறேன். தென் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நடக்கிற சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, இந்த ரெண்டுத்துலேருந்து தான் அதிகப்படியான கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி. ஸோ இதிலருந்தும் ஈக்குவலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார்மகாக்னசியில் மட்டும் கொஞ்சம் குறைவாக வரும் கம்பேர்ட் டு த அதர் 3 சப்ஜெக்ட்ஸ். ஸோ டோட்டலாக இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே 100க்கு 60 மார்க்குக்கு மேலே வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய அந்த 6 சப்ஜெக்ட்லேருந்து ரிமைனிங் எம்சிக்யூஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரைமரி சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து உங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ அதை வந்து குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக அந்த டெஸ்ட் பேட்சே நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன் இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஆல் சப்ஜெக்ட்ஸுக்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தேன். அதில் இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 50 எம்சிக்யூஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக போடணும், அதாவது ஃபுல் சிலபஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் போடணுன்னா அது மேபி ஒரு 3 to 4 months ஆகும். பட் அந்தளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இப்போது எலெக்ஷன் முடிஞ்சு இதுக்கப்புறம் லைக் அவங்க யார் வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மேபி இந்த போஸ்டிங்ஸ்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்குது, மருத்துவத்துறையில் வந்து போஸ்டிங்ஸ்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்து கண்டிப்பாக அந்த வேக்கண்ட்டாக இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப அதிகப்படியான வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்லேயும் இருக்குது. இதை தவிர ஒரு சிலதில் இருக்குது. பட் ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் இருக்கும். ஏன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி தேவையான அளவுக்கு போட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எடுக்கும்போது ஃபார்மசிஸ்ட் தான் வந்து ப்ரைமரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கூடிய விரைவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நம்ம பர்டிகுலராக வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்து இல்லை ஜூலை மந்த்து அப்படி சொல்லிட முடியாது. அதனால் எனி டைம் வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நியூஸ். அதனால் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க, இல்லை எக்ஸாம் வருமா வராதான்னு தெரியலை, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷனை முடிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரிப்ரேஷனே பண்ணாமல் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மந்த்லேயே வைக்கிறாங்க இல்லை செப்டம்பர்லேயே வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு 1 month தான் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து படித்து முடிக்க முடியாது. அதனால் எக்ஸாம் எப்போ வேணாலும் நடக்கட்டும், உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், அதுவும் குயிக்காக வெறும் 2 monthsல டெய்லி நீங்கள் கொஞ்சம் டெய்லி ஒரு 2 hours இல்லை குயிக்காக படிக்கிறவங்கன்னா 1 hour இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 to 3 hours டெய்லி இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். வெறும் 2 மாதத்தில் ப்ரைமரி சப்ஜெக்ட்ஸ், அதாவது இப்போ எம்ஆர்பி எக்ஸாமில் 100 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 60 to 65 ஆர் ஈவன் 70 கொஷின்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ கொஷின்ஸ் வந்து இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். அதனால் இதை நல்லா தரவு பண்ணிக்கிறது வந்து பெட்டர். ஸோ இது வந்து பேரமௌண்ட் டெஸ்ட் பேட்ச்சு. நீங்கள் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி நடக்கும் அண்ட் என்னென்ன டாபிக்ஸு, டேட் என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா மே 6th ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்க முடியல அப்படின்னா
நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் அப்புறம் டெலகிராம் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த குரூப்பில் இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த குரூப்போட லிங்க்கும் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பாஸ்ட் மெசேஜ் பார்க்க முடியாது. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பேரமௌண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்கெடியூல் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிவிடுறேன். ஸோ பிடிஎஃப்பில் என்னென்ன டாபிக் வந்து என்றைக்கு நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் 42 டெஸ்ட் வந்து இருக்கும். இதில் ஃபார்மசூட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 10 டெஸ்ட்டு, அதில் 9 வரைக்கும் டாபிக் வைஸ் நடக்கும். அதுக்கப்புறம் 10வது டெஸ்ட் மட்டும் ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு 9 டெஸ்ட்டுக்கு வந்து 50 எம்சிக்யூஸில் வரும். பட் இந்த ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட், அதாவது இந்த ஃபார்மசூட்டிக்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் வந்து கிளியர் ஆகிட்டிங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே லாஸ்ட் டெஸ்ட்டாக இதை போட்டிருக்கேன். ஸோ இதில் மட்டும் 100 எம்சிக்யூஸ் வரும், மீதி எல்லாத்துலேயும் 50 வரும். இது வந்து ஃபார்மசூட்டிக்ஸ். இதுக்கப்புறம் ஃபார்மகாலஜி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது டெஸ்ட் நம்பர் 11 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 20 வரைக்கும் டாபிக் வைஸ் நடக்கும். அதாவது 10 டெஸ்ட்டு டாபிக் வைஸ். அதுக்கப்புறம் 21st டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட். ஸோ இதில் வந்து 100 எம்சிக்யூ வரும். அண்ட் இந்த ஃபார்மகாலஜி சப்ஜெக்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 70 எம்சிக்யூஸ் இருக்கும் ஈச் டெஸ்ட்டில். இப்போ டெஸ்ட் நம்பர் இப்போ இதுக்கு முன்னாடி டெஸ்ட் நம்பர் 7, 8, 9 இந்த 1லேருந்து 9 வரைக்கும் 50 தான் இருக்கும். ஆனால் இந்த 11 வந்துட்டிங்க அப்படின்னா 11லேருந்து 20 வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 70 எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ ஈச் டெஸ்ட் கேரி 70 எம்சிக்யூஸ். அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து மார்க்ஸும் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 22 ஸ்டார்ட் ஆகி டெஸ்ட்டு 31 வரைக்கும் இந்த டாபிக் வைஸ் வந்து நடக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரக் இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் ஸ்டார் மார்க் போட்டிருக்க காம்பவுண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரக்சர் படிக்கணும், மீதி எதுக்கும் ஸ்ட்ரக்சர் தேவைப்படாது. ஸோ ஓவரால் 31 வரைக்கும் டாபிக் வைஸு. இதுக்கப்புறம் 32 பார்த்திங்கன்னா ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட்டு. ஸோ இதில் மட்டும் 100, மீதி எல்லாத்துலேயும் 50 எம்சிக்யூஸ் இருக்கும். இதுக்கப்புறம் ஃபார்மகாக்னிசி சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு 33. இது ஆக்சுவலாக 33 வரும், மிஸ்டேக்கன்லி இங்கே 31ன்னு போட்டேன். ஸோ 32க்கு அப்புறம் இங்கே 33லேருந்து 44 வரைக்கும் இங்கே 44 வரும். ஸோ 44 வரைக்கும் டாபிக் வைஸ் நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 45 இந்த டெஸ்ட்டு மட்டும் ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ மீதி எல்லாமே வந்து 50 எம்சிக்யூஸு. ஃபார்மகாலஜி மட்டும் 70 எம்சிக்யூஸ் வந்து நடக்கும் ஈச் டெஸ்ட்டு. அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடியும் போதும் ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ தட் நாலேஜ் ஆன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபுல் சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஃபார்மகாலஜியில் ஒரு 10 டெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 10 டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவு பண்ணி படித்து முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத இந்த ஃபுல் சப்ஜெக்டில் நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்கெடியூல் போட்டிருக்கேன். அண்ட் இது எப்படி நடக்கும், ஹவு டு ஜாயின் அண்ட் அட்டன் த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீஸ் டீட்டெயில் சொல்லிடுறேன். இந்த டெஸ்ட் பேட்சில் டோட்டல் எம்சிக்யூஸ் பார்த்திங்கன்னா 2600 எம்சிக்யூஸ் வந்து ஓவரால் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இதில் இண்டிவிஜுவலாக ஃபார்மசூட்டிக்ஸில் 550 எம்சிக்யூஸ், ஃபார்மகாலஜியில் 800, தென் கெமிஸ்ட்ரியில் 600, ஃபார்மகாக்னிஸில் 650 எம்சிக்யூஸ். ஸோ ஓவரால் வந்து 2600 எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹1000. அண்ட் இந்த 1000 ருபீஸுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட நீங்கள் நியூ சிலபஸ் எம்சிக்யூ புக் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து ஃப்ரீ. இன்கேஸ் இந்த புக்கு நீங்கள் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணாலும் நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவேன். இல்லை உங்களுக்கு புக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மற்ற நபர்களுக்கு சேரும் கட்டணம் வந்து 1000 தான். ஸோ ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ் தான். இந்த 1000 ருபீஸில் நீங்கள் 2 மந்த்ஸ்க்குள்ளார முக்கியமாக சொல்லப்படுற இந்த 4 சப்ஜெக்டை வந்து நீங்கள் தரவு பண்ணிடலாம். கொஞ்சம் உங்களோட எஃபர்ட்டும் போடணும். ஏன்னா இங்கே நடக்கிறது டெஸ்ட்டு மட்டும்தான், மற்றபடி படிக்கிறது எல்லாமே நீங்கள் தான். ஸோ ஃபுல்லாக இந்த சப்ஜெக்டில் இந்தந்த டாபிக் இன்னன்னைக்கு நம்ம போட்டுட்டோம். அதெல்லாம் பார்த்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை எழுதி உங்களை எவாலுவேட் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது என்கொயரி இல்லை இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ண முடியலன்னா டைரெக்டாக கால் கூட பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பேரமௌண்ட் டெஸ்ட் பேட்ச். இது May 5 ஸ்டார்ட் ஆகுது. 2 மந்த்ஸில் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அண்ட் இந்த ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் இருக்கும்.
லைக் எக்ஸப்ட் சண்டே எல்லா நாளுமே வந்து டெஸ்ட்டு போட்டிருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக தான் படிக்க வேண்டியிருக்கும். பட் டெய்லி வந்து 1 or 2 hours இல்லை ரொம்ப டீப்பாக படிக்கிறவங்க ஒரு 2 to 3 hours படித்தாலே போதும். ஏன்னா இப்போ ஒரு 2 டாபிக் தான் அப்படிங்கிறப்ப இதுக்கு ஒரு 1 hour இதுக்கு ஒரு 1 hour படித்தாலே நல்ல தரவாக படிச்சிட முடியும். ஸோ எக்ஸாம் இப்போதைக்கு எப்போ நடக்கும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக போஸ்டிங் போடும்போது எக்ஸாம் வச்சு தான் போடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வச்சு தான் போடணுன்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்படி தான் இதுக்கு முன்னாடி வந்து 950 பேர் போட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்த போஸ்டிங்கும் அப்படி தான் போடுவாங்க. எக்ஸாம் இல்லாமல் இனிமேல் எந்த ஒரு போஸ்டிங்கும் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சுட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் முழுமையாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. இல்லை என்கிட்ட கூட டேரெக்டாக வாட்ஸ்அப் ஆர் கால் மூலிமா கேட்டுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் தவிர நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலோட எண்டில் கொடுத்துருப்பேன். அண்டு நிறைய காம்போ ஆஃபர்ஸும் கொடுத்துருக்கேன். லைக் 2 புக்கு சேர்த்து வாங்குறவங்க இல்லை இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் புக் வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த காம்போ ஆஃபர்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா அதெல்லாமும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் என்னென்ன புக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ் எம்சிக்யூ புக் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டீப் நாலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த புக்கு ப்ளஸ் இப்போ நியூ சிலபஸ் புக்கும் இருக்குது. இந்த நியூ சிலபஸ் புக்கு தான் நீங்கள் வந்து மஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா நியூ சிலபஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிருக்கும் இந்த புக்கில். அப்புறம் இது இல்லாமல் ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸும் இருக்குது. அப்புறம் ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் காம்போ ஆஃபரில் வேணும்னாலும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ஆர்பி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.